ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக் பம்ப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் பம்ப் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட ஒர்க்கிங் பற்றி பேசிக்காக அது ஓவர்வியூவாக பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம சேனல்லேயே பிளேலிஸ்ட்டில் ஹைட்ராலிக் சீரிஸ் தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போய் பாருங்கள். பேசிக்காக ஹைட்ராலிக் வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் ப்ரெஷர் சுவிட்சஸ், அப்புறம் நிறைய டீட்டெயிலாக ஒரு பேசிக்காக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா லிக்விடை ஃப்ளோ பண்ணுறது யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் ஹைட்ராலிக் பம்ப்பு. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரேடியல் ஆக்சில் பம்ப் இருக்குது, அப்புறம் வேன் பம்ப் இருக்குது, அப்புறம் கியர் பம்ப் இருக்குது, அப்புறம் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் பம்ப் இருக்குது. இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது எக்ஸ்டர்னல் கியர் பம்புன்னு சொல்லுவாங்க. இதோட இது மோஸ்ட்லி டேங்குக்குள்ளே இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன ரேடியல் ஆக்சில் கியர் பம்பு. அது இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது என்னென்னா நம்மளுடைய மோட்டர் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய யூனிட்டு. இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிரைவ் கியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்படி தான் ஒரு பம்போடைய டிசைன் இருக்குது. இது கியர் பம்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கியரில் என்கேஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதோட ஆப்ரேஷன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்மளுடைய ஒரு எண்டில் டிரைவ் ஷாஃப்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டருடைய பாயிண்ட்டை கப்பல் பண்ணியிருப்பாங்க. ஒரு எண்டு உள்ள கப்பல் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்படி கண்டினியூஸாக மூவ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு ஒரு வேக்யூம் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா. கியர் பம்பில் அப்போ என்ன ஆகுனா நம்ம லிக்விட் ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் அவுட்லெட்டில் நமக்கு ப்ரெஷர் டெவலப் ஆகி நமக்கு கிடைக்கும். இது எக்ஸ்டர்னல் கியர் பம்புன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது நம்ம பம்புக்குள்ளே எப்படி சொல்கிறது, ஆயில் ப்ரெஷர் டேங்குக்குள்ளே தான் இருக்கும் இந்த டைப் ஆஃப் பம்பு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இன்லெட்டை போட்டு அண்ட் அவுட்புட் போட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எல்லோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அங்கே எந்த ஒரு ஆயில் ஃப்ளோவுமே இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டான ஒரு க்ளோஸான பார்ட் மாதிரி. ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கும். அது இல்லாமல் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஆப்ரேஷன், ப்ரெஷருக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் குவைட் ஆப்ரேஷன், வெரைட்டி ஆஃப் பில்டு மெட்டீரியல் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த டைப் ஆஃப் பம்பு. அது இல்லாமல் இதில் என்னென்னா லிக்விடுக்குள்ளே தான் இந்த பம்பு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்டர்னல் கியர் பம்பு. ஓகேங்களா. ரிசர்வர் டேங்குக்குள்ளே இருக்கும் இந்த டைப் ஆஃப் பம்பு. வாங்க அடுத்த பம்பை பற்றி பார்க்கலாம். இது இன்டர்னல் கியர் பம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே என்ன மெக்கானிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் பம்ப் இருக்குது. ஆனால் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணாலும் கிடையாது. எல்லாமே சம் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின், அப்புறம் ப்ராசஸ், அப்புறம் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பம்ப் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் பம்ப், இன்டர்னல் கியர் பம்ப்பு. அது உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த அனிமேட்டடாக பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த ப்ளூ கலர் எப்படி இந்த டீத் வழியாக ஆயில் ஃப்ளோ நடக்குதுன்னு பார்த்தீங்களா. கண்டினியூஸாக அப்படி தான் நடக்கும். இது இன்டர்னல் கியர் பம்ப் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் போட்டு அண்ட் அவுட்லெட் போட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த அனிமேட்டடாக பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்கோம். ஸ்மூத் ஆப்ரேஷன், அப்புறம் பல்ஸ்லெஸ் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு கேப் இல்லாமல் கண்டினியூஸாக ஆயில் ஃப்ளோ இருக்கும். அது இல்லாமல் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகம். அப்புறம் லிமிடெட் சைஸ் ரேஞ்ச் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இது ஒரு குறிப்பிட்ட மாடல் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ரோட்டரி வேன் பம்ப். இது மோஸ்ட்லி நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ரோட்டரி வேன் பம்ப்னு சொல்லுவாங்க. இது உள்ள நிறைய ஒரு பிளேட்டு மாதிரி ஒரு 5-6 பிளேட் உள்ள கப்பல் பண்ணியிருப்பாங்க உள்ள ஸ்ப்ரிங் டென்ஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெக்கானிசம் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது ரோட்டரி வேக்கம் பம்ப்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட் தான். இதில் என்னென்னா லிக்விட் ஃப்ளோ பண்ணுது. ஓகேங்களா. இதுதான் மோஸ்ட்லி வேன் பம்ப் நிறைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் இந்த டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸிங்கோ அல்லது அப்புறம் சிலிண்டர் மூவ்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பம்ப் மோஸ்ட்லி ரெக்கமெண்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரோட்டரி வேன் பம்ப் தான் இருக்கும். அதோடைய ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது உள்ளே சம் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் 5 டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேட் என்ன ஆகுனா இப்படி உரசிட்டே ஒரு ரன் ஆகும்போது, கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு லிக்விடை ஃப்ளோ பண்ணும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லோ விஸ்காசிட்டி ஃப்ளூயிட் அட் ஹை ப்ரெஷர். ஓகேங்களா. இது போல் இது யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைன் ரன் ஃபார் ஷார்ட் பீரியடுக்கு ரன் பண்ணலாம். அது இல்லாமல் டெவலப் ஏ குட் வேக்கம். ஓகேங்களா. இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன நீங்கள் படித்து பாருங்கள், பேசிக்காக தெரியும். வாங்க அடுத்த பம்ப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி ஸ்வஷ் பிளேட் பிஸ்டன் பம்புன்னு சொல்லி ஒரு பிளேட் பம்ப் இருக்குது. இந்த பம்ப் மோஸ்ட்லி ஹை ப்ரெஷர் ஆப்ரேஷனுக்கு, சப்போஸ் நீங்கள் ஒரு 700 மில்லி பார் 700 பார்ஸ், அப்புறம் 800 பார் யூஸ் பண்ணுற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஷ் பிளேட் பிஸ்டன் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. இது உள்ளே இப்படி தான் இருக்கும் ஷாஃப்ட்டு. அப்புறம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட மற்ற பம்ப் மாதிரி இல்லாமல் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இதோட பிசிக்கலாக உள்ளே எப்படி நடக்குதுன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இதோட மெக்கானிசமு. இது உள்ள வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்டன்ஸ் வந்து நிறைய ஒரு 5-6 டைப் பிஸ்டன் இருக்கும். உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அடிமேட்டாக பார்த்தாலும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நான் வந்து பிசிக்கலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் நம்மளுடைய பிஸ்டன் பம்பு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அதை வந்து நான் டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் கீழே போகும்போது என்ன உங்களுக்கு ஈஸியாக புரிய பாருங்கள். இந்த டைம் வந்து ஆயில் வந்து உள்ளே போகும். அந்த கார்னர் போகும்போது என்ன ஆகுனா வந்து அந்த பிஸ்டன் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா வந்து ஆயில் வந்து வெளியே பம்ப் பண்ணணும். இது போல் வந்து 5-6 பிஸ்டன் வந்து உள்ளே இருக்கும். அப்படி கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து ஆயில் ஃப்ளோ வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஸ்விட்ச் பிளேட் பிஸ்டன் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் பம்ப்பு. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேடியல் பம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் பம்ப் இது. ஓகேங்களா, இது வந்து நம்முடைய ரேடியல் ஆக்சில் பம்ப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் வந்து ரேடியல் பம்ப்பு. இதோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் இன்ஜினில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ரேடியல் ஆக்சில் பம்ப்புன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டேக் அப்புறம் வந்து டெலிவரிலாம் காமிச்சிருக்காங்க. இதோட டிசைன் ஷாஃப்ட் வந்து சம் ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரொட்டேட் ஆகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சக்ஷன் அப்புறம் டெலிவரி வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது போல் கண்டினியூஸாக இப்படி நடக்கும்போது இந்த சிலிண்டர் வழியாக ப்ரெஷர் டெவலப் ஆகி நமக்கு வந்து சக்ஷன் அப்போ நார்மல் டைமில் வந்து உள்ளே இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு இந்த பக்கம் வந்து டெலிவரி பண்ணோம். அது இல்லாமல் வந்து அன்லோடிங் இந்த வால்வ் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணோன்னா வந்து நம்ம சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா, சக்ஷன் அப்போ இழுத்தும் அப்புறம் வந்து டெலிவரி அப்போ வந்து வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ரேடியல் பம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதோட ஆப்ரேஷன் நீங்கள் அனிமேட்டடாக பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து ஒரு சில மிஷினுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இல்லை. இது வந்து ஹேண்ட் பம்ப்பு. ஓகேங்களா, இது வந்து நம்ம மேனுவலாக வந்து ஹேண்ட் பம்ப்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக வந்து ஹைட்ராலிக்கு இப்போ அப் பண்ணுற சிலிண்டர் அப் டவுன் பண்ணுறது வந்து மேனுவல் பம்ப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் பம்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது உள்ளே எப்படி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சிலிண்டர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. இன்லெட்டை போட்டு அப்புறம் ரிசர்வாயர் அவுட்லெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து அன்லோடிங் இது வால்வோடைய செட்டப் இது. ஓகேங்களா, நார்மலாக அழுத்தும் போது கீழே வந்து ஓப்பன் ஆகும். செக்ஷன் அப்போ வந்து மேலே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ஹேண்ட் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. அதுபோல் வந்து டபுள் எண்டடும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது போல் பேக் சைடு இருக்கும்போது வந்து உள்ள ஆயில் ஃப்ளோ வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பம்ப். இது வந்து மேனுவல் பம்ப்பு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கக்கூடிய பம்ப்ஸ். அது இல்லாமல் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் நிறைய டைப் ஆஃப் பம்ப் இருக்குது. நமக்கு பேசிக்காக ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா வந்து வேன் பம்ப் அந்த பிஸ்டன் பம்ப் சொன்னல ஸ்விட்ச் பிளேட் பம்ப்பு அப்புறம் வந்து ரேடியல் ஆக்சில் பம்ப் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.